அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய இந்த தற்கொலை விவகாரத்தில் அவருடைய அப்பா, அம்மா, தம்பி இந்த 3 பேருமே 3 விதமாக வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும், ரிதன்யாவுடைய குடும்பத்தை பற்றிய பல அதிர்ச்சிகரமான தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல யூடியூபரான சிவா நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் ரிதன்யாவுடைய குடும்பத்தார் காவலர்கள்ட்ட, அதாவது ஆடியோ விசாரணையாக இருக்கட்டும், காவல் ஆய்வோட விசாரணையாக இருக்கட்டும், இதில் முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாக்குமூலம் கொடுத்ததாகவும், அவங்க சொன்ன எல்லா விஷயத்துலையுமே 75% பொய் இருப்பதாகவும், 25% மட்டுமே உண்மை இருப்பதாகவும் பல அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த 3 பேருமே 3 விதமாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது போலீஸார்கிட்டையும் காவல் ஆய்வாளர்கிட்டையும் சரி, ஆர்டிஓ விசாரணையும் சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கும் போது அவருடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பொண்ணுக்கு 300 சவரன் நகை நான் செஞ்சுட்டேன், அதில் 100 பவுன் கல்யாணத்தப்பை போட்டுட்டேன், மீதி 200 பவுன் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 150 பவுன் நான் கல்யாணத்தப்போ போட்டுட்டோம், 150 பேங்க் லாக்கரில் இருக்குது அப்படின்னு சொன்னதாக சிவா சொல்கிறாரு. மூணாவது அவருடைய தம்பி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு நாங்கள் 100 பவுன் நகையை போட்டுட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு இடத்த விற்று மீதி 200 பவுன் போகிறதா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த 300 சவரன் நகையவே இந்த 3 பேரும் விதவிதமாக குற்றச்சாட்டுகளை 3 விதமே விதவிதமாக வாக்குமூலம் கொடுத்ததாக சிவா அவர்கள் தற்போது தன்னுடைய வீடியோவில் இந்த விஷயத்தை வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலையை பற்றின சில அதிர்ச்சி ஊட்டும் தகவலை அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை செக் மோசடி செய்திருப்பதாக சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு செக்கு கொடுக்கறதும், அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்காம அவங்களை ஏமாத்துறதும், இந்த மாதிரியான சில வழக்குகளும் இருப்பதாகவும், அது தொடர்பாகவும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரியும், அண்ணாமலை ஒரு மோசடியான ஆள் அப்படிங்கிறதும், அவர் ஒரு விளம்பர பிரியர் அப்படிங்கிறதையும் அவர் முன்வைக்கிறாரு. அண்ணாமலை கிட்ட கொடுக்கல் வாங்கல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவினுடைய குடும்பத்தாரே சில ஆவணங்களை திரட்டி அதை வருவாய்த்துறை கிட்ட கொடுத்ததாக சிவா அவர்கள் தன்னுடைய வீடியோவில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் அண்ணாமலை தன்னை ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வார், இவர் ஒரு விளம்பர பிரியர், இவர் அந்த ஏரியாவில் தான் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிட்டார். இவர் ஒரு அரசியல்வாதினா தெரியாதா, எதாவது தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா பொய் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இவரும் தனக்கு தேவையான ஏதாவது காரியம் நடக்கணும்னா சகஜமாக பொய் சொல்லக்கூடிய ஆள், இவர் நிறைய பேரை பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிவா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அண்ணாமலை திராவிட இந்து மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளராக போட்டிட்டார். இடையில ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடந்துச்சுல, அந்த இடைத்தேர்தலில் இவர் போட்டிட்டார். அந்த பகுதியில் தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணும், இடைத்தேர்தலில் நம்ம போட்டிட்டா நம்ம நிறைய பேரோட கவனம் நம்ம மேலே திரும்பும் அப்படிங்கிறதுக்காகவே, ஒரு விளம்பரத்துக்காகவே அவர் இந்த விஷயத்தை செஞ்சார். இவரை நான் ஏன் விளம்பர பிரியன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் போட்டியிட்டது ஈரோடு கிழக்கில் போட்டிட்டார். அதில் ஆட்டோ சின்னத்தில் போட்டிட்டார். ஆனால் இவர் தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு கிடைக்கிறதுக்காக இவர் குடியிருந்த அந்த அவினாசியில் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார். சம்மந்தமே இல்லாத இடத்துல இதை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, தான் ஒரு பெரிய ஆள், தேர்தலில் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டார். இந்த மாதிரி இவர் ஒரு விளம்பர பிரியர் அப்படிங்கிறதுக்காக இவர் எந்த இடத்துல பேசுவதும் அதில் உண்மை இருக்காது அப்படிங்கிற மாதிரி கவினோட குடும்பத்தார் சில ஆவணங்களை திரட்டி வருவாய்த்துறை கிட்ட கொடுத்திருப்பதாக அதை சிவா தன்னுடைய வீடியோவில் பதிவு பண்ணுறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, தெக்குலூர் பகுதியில் ஒரு ஜோசியர் இருக்காராம். அந்த ஜோசியர் தான் அண்ணாமலை குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராம். ஆரம்பத்தில் ரிதன்யாவுக்கு ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. அப்போ ரிதன்யா அந்த இடம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை போயிட்டு அந்த ஜோசியர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவரும் உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, அந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஜோசியருடைய பேச்சை கேட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களாம். அந்த சமயத்தில் அண்ணாதுரை அந்த ஜோசியர்கிட்ட சொல்லியிருக்காராம், இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன், நல்ல வசதியான குடும்பம் தான், நல்ல சொத்து பத்து எல்லாமே இருக்குது, ஆனால் என் பொண்ணு அவரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு ஜோசியர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. உடனே ஜோசியர் சொல்லியிருக்காரு, அப்படியா, சரி, நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட வேணால் பேசி பார்க்குறேன், சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தால் கூட எங்கிட்ட சொல்லுவா, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அண்ணாமலையும் தன்னுடைய மகளை கூட்டிகிட்டு அந்த ஜோசியர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ ஜோசியரும் அந்த ரிதன்யாவும் பேசியிருக்காங்க.
அப்போ ஏம்மா என்னம்மா நல்ல இடம்னு அப்பா சொல்கிறாரு, நல்ல வசதி வாய்ப்போட இருக்க இடம்னு சொல்கிறாங்களே, நீ ஏம்மா வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிதன்யா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நல்ல வசதி வாய்ப்பு இருந்து என்ன பண்ணியும், ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு தொழிலுமே பண்ணலை, சும்மா ஊதாரியாக வந்து ஊர் சுற்றிட்டு இருக்காரு, அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலை, சொத்து பற்றி இருந்து என்ன முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் நான் இந்த திருமணத்தை வந்து விரும்பலை அப்படின்னு ஜோசியர்கிட்ட ரிதன்யா வந்து சொல்லியிருக்காங்களாம். இப்படி வந்து ரிதன்யாவுக்கு நிறைய வரன்கள் பார்த்துருக்காங்க, நிறைய வரன்கள் வந்து தட்டி கழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கவின்குமாரை வந்து பார்த்து பேசி எல்லாமே நிச்சயமே முடிஞ்சிருச்சு. நிச்சயம் முடிஞ்ச பிறகு ரிதன்யா வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு தன் தந்தைக்கிட்ட போய் வந்து சொல்லியிருக்காங்களாம். இது சம்மந்தமாகவும் போயிட்டு தந்தை வந்து ஜோதிடரை போய் பார்த்து பேசியிருக்காராம். அப்போ வந்து ஜோதிடர் வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்காராம், இல்லை இந்த காலத்து பெண்கள்லாம் வந்து சொன்னால் வேறு நம்ம கேட்கலன்னா வேறு மாதிரி ஏதாவது விபரீதமான முடிவுகள் எடுத்துட போகிறாங்க, அதனால் நீங்கள் கவனமாக வந்து யோசித்து இந்த ஒரு முடிவுக்கு வாங்க, பொண்ணு அந்த கல்யாணத்தில் பிடிக்கலன்னு நீங்கள் வந்து நிறுத்திட வேண்டியதானே அப்படின்னு ஜோதிடர் வந்து அண்ணாமலை கிட்ட சொன்னதாகவும், அதுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காராம், இல்லை நிச்சயமே முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்தினா அது எனக்கு கௌரவ குறைச்சலாயிரும், அதனால் இந்த கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட அண்ணாமலை சொன்னதாகவும், இது சம்பந்தமாகவும் விஷயத்தை வந்து செய்திகளை வந்து கலெக்ட் பண்ணி இப்போது வருவாய்த்துறைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிவா வந்து சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, இந்த அண்ணாமலையும் இருக்கட்டும், அண்ணாதுரையும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவருடைய மனைவியான ஜெயசுதாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து கவினை வந்து ரொம்ப கொடூரமானவன் மாதிரி வந்து ப்ரோட்டேட் பண்ணிட்டாங்க. என் மகளுடைய கை காலெல்லாம் கெட்டி இயற்கைக்கு மாறான முறையில் என் பொண்ணை வந்து சித்திரவு பண்ணிட்டாங்க, இதனால் என் பொண்ணு வந்து நடக்க முடியாமல் நடந்தா, ஒரு சைடாக அப்படியே சரிஞ்சு நடப்பா, அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சிசிடிவி காட்சி வந்து வெளியாச்சு. அதாவது ரிதன்யா வந்து தற்கொலை செய்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த சிசிடிவி காட்சி. அதில் வந்து ரிதன்யா வந்து ரொம்ப கேஷுவலாக எப்பவும் நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டு போனாங்க. அதில் இவங்க சொன்ன மாதிரி, இவங்க குற்றச்சாட்டு வச்ச மாதிரி அந்த பொண்ணு என்னமோ வந்து காலை ஒரு மாதிரியாக வச்சு நடக்கவும் இல்லை, ஒரு சைடாகவும் நடக்கவும் இல்லை, எப்போவும் நார்மலாக ஒரு பொண்ணு எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நடந்தாங்க. அந்த வீடியோ காட்சியை வந்து அதுக்கு போதுமானது ஆதாரமாக இருக்குது. இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இவங்க எல்லாமே வந்து வாயை திறந்தாலே பொய்யாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது 75% பொய் தான். அதில் ஒரு சில விஷயங்கள் உண்மையை திணிச்சு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம பொய் சொல்லணும்னா அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 75% பொய்யும் 25% மட்டுமே உண்மையை கலந்து நிறைய விஷயங்களை வந்து பரப்பி விட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணா குடும்பம் ரிதன்யாவுடைய ஃபேமிலியை வந்து ஒரு ஃப்ராடு குடும்பம், ஒரு மோசடியான குடும்பம் அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்களை வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கிறாரு. முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ரிதன்யா ஃபேமிலி வந்து, அதாவது ரிதன்யாவுடைய அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டார், வீட்டில் வந்து சும்மாவே தான் இருப்பார், இவங்களுக்கு நிறைய வாடகை வருது, அதனால் இவர் பையன் வந்து வேலையை செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்களே. ஸோ இதை வந்து மறுக்கும் விதமாக வந்து சிவா அவர்கள் வந்து சில வீடியோக்கும் சில ஃபோட்டோஸும் வந்து வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, கவின் வந்து வீட்டிலே வந்து பறவைகளை வளர்க்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காராம். அதாவது பறவைகள்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, பறவை காதலன் அப்படின்னு கூட சொல்லலாமா. கவின் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு போதுமான அளவு சொத்து பற்றி எல்லாமே இருந்தாலும் கூட சும்மா வீட்டில் இருக்க மாட்டாராம். ஏதாவது வகையில் வந்து நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தனக்கு வந்து பறவை பிடிக்கும் அப்படிங்கிறதால பறவையை வளர்த்து அது மூலமாகவும் கொஞ்சம் வருமானத்தை ஈட்டிட்டு இருந்தாராம். வெளிநாட்டில் இருந்து வந்து பறவைகளை வந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த பறவைகளை வந்து ட்ரெயின் பண்ணுவாராம். அந்த பறவைகளை வந்து நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இனப்பெருக்கம் செய்ய வச்சு அந்த 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 குஞ்சுகளை வந்து விற்பனை செய்வாராம் தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம். அந்த வெளிநாட்டு பறவைகளை வந்து நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதை நம்ம ஏற்ற மாதிரி பழக வச்சு இவர் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கெல்லாம் அந்த பறவைகள் அடி பண்ணிடுற மாதிரி, நீ வா அப்படிங்கும்போது அது பறவைகள் பறந்து கையில் வந்து உட்கார்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பறவைகளுக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த வந்து தன்னுடைய கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து அதை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பழகி அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய விற்பனை செஞ்சு அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு வந்திருக்காராம். வீட்டிலே வந்து அவர் குடியிருந்த அந்த வீட்டிலே வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் 3 லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த பறவைக்காகவே கூண்டு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்களாம். பறவை வளர்க்குறது ரொம்ப பிரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் எதுக்குமே லாக்கில்லை அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுடைய ஃபேமிலி வந்து குற்றச்சாட்டு வச்சாங்களா, அப்படி கிடையாது. இவர் இந்த மாதிரியான வேலைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு. தன்னுடைய வேலைகளெல்லாம் தானே செய்யக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றி இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து சிவா அவர்கள் வந்து வீடியோ ஆதாரங்களோட வந்து வெளியிட்டிருக்காரு. முக்கியமாக அவங்க வந்து சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரியான படங்கள் பார்க்குறதே வேலையாக வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் சேனல்கள்லாம் வந்து செய்திகள் வெளியாச்சுல. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. கவின் வந்து அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து பறவைகளை வளர்க்குறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கத்தால் அதிகமான நேரங்களை வந்து அவன் பறவைகளோட தான் செலவு பண்ணுவான். அவன் இந்த மாதிரி படங்களை பார்த்து தன்னுடைய மனைவியை இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு வெளியான செய்தியெல்லாம் வந்து பொய்யான ஒரு செய்தி. இது வந்து திட்டமிட்டு கவின் மீதும் கவினோட குடும்பத்தாருடைய நற்பெயரை வந்து கெடுக்கும் விதமாக இப்படி ஒரு செய்திகள் வந்து பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சிவா அவர்கள் வந்து தன்னுடைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு.
இப்போ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போலீஸார் வந்து விசாரிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள்லேயே வந்து ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட போகிறாங்க. இதில் வந்து கவின்குமாருடைய தரப்பில் எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, ரிதன்யாவுடைய ஃபேமிலி இந்த தற்கொலைக்கு எந்த விதத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, யார் மீது வந்து அதிகமான தவறு இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு தன்னுடைய வீடியோவில் வந்து இவ்வளோ விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சிவா. ஸோ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.